24ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியில. எந்த 9ஆம் வருஷம்? கர்த்தர் இவனோடு தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலோடு பேச ஆரம்பித்த 9ஆம் வருஷம். இது 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே அப்படின்றப்போ அடிமைத்தனத்துக்கு போயிட்ட 30ஆம் வருஷம். இப்போ 9 வருஷம், 9ஆம் வருஷம்னு இன்னைக்கு பார்க்கிறோம். அப்போ இது ஒரே நாளில் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்ல. அப்பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசியை பயன்படுத்தி வந்திருக்கிறார். இன்னைக்கு நாம தியானிக்க போறது, ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தீர்க்கதரிசி என்று தன்னை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த நாளின் தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் இதனால படிக்க போறோம். நீ போட்டுனுங்கிற ட்ரெஸ்ஸை கட்டிட்டு சணல் நூலை தரிச்சுக்கோ, கோணி பை கட்டிக்கணுவார். கோணிக்கு பை கட்டினே தெரிஞ்சுன்னு அதை கழட்டி எத்தனை போய் ஆத்தங்கரையில ஒழிச்சு வைன்னுவார். எத்தனை போய் ஆத்தங்கரையில ஒழிச்சு வைப்பான். சில மாதங்கள் சென்று பண்ணு போய் அதை எத்தனை வந்து போடுன்னுவார். அதை எத்தனை வந்து போடுவான். அது அங்க ஏற்கனவே கோணி பையா, அது மண்ணுல மக்கிடுச்சா, அப்படி எப்படி போவோம்? இப்போ கந்தல் கந்தலா போவோம். இந்த மாதிரி தான் நான் உங்களை நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லுவார். பைத்தியக்காரனை போல நடந்துக்கணும் தீர்க்கதரிசி. ஆண்டவர் உட்காரனா உட்காரணும், ஆண்டவர் நில்லுனா நீக்கணும், ஆண்டவர் இதை செய்யினா செய்யணும். சுயமா எதையும் செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்லாமல் இருக்க, கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் பேசாமல் இருக்க, கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லக்கூடாது. ரொம்ப ஆபத்தான ஒரு பதவி இது தீர்க்கதரிசி. ரொம்ப என்ன கேட்டீங்கன்னா, பைபிள்ல 100% கமிட்டடா இல்லைன்னா ஒருவனால் தீர்க்கதரிசியா இருக்க முடியாது. அடுத்து தீர்க்கதரிசின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உலகத்துல, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல சரியா இருக்குதான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? சூப் வைக்க சொல்றாரு. என்னது? சூப் வைக்க சொல்றாரு. நீங்க என்ன மெத்தட் வைக்குவீங்க? உங்களுக்கு என்ன பெரிய மெத்தடா? சிலர் நினைப்பு, என்ன மாதிரி யாரும் குழம்பு காசு தராது, என்ன மாதிரி யாரும் பிரியாணி செய்யறது இல்ல, என்ன மாதிரி சூப் வைக்கிறது இல்ல. நீ இப்ப ஆண்டவர் வைக்கிறார் பார் சூப், ஆண்டவர் வச்சுக்கிறார் பார் சூப். நடைமுறையிலிருந்து ஒரு உவமையை, ஒரு காரியத்தை ஆண்டவர் விளக்க பார்க்கிறார். மந்தைக்கு போ, மந்தையில நல்ல சிறந்த கொழுத்த ஒரு ஆட்டை கொண்டு வா. அதை தோலை உரிச்சு போட்டுட்டு கண்டம் கண்டமா வெட்டு. எப்படி? கண்டம் கண்டமா வெட்டு. இங்கிருந்து இது வரலாம் ஒரு கண்டம், இங்கிருந்து இது வரலாம் இன்னொரு கண்டம். ரிப்ஸ், இந்த ரிப்ஸ், டெயில் பார்ட், லெக்ஸ் அப்படின்னு முன்னந்தொட, இப்படி ஒன்னொன்னையும் பீஸ் பீஸா வெட்டு. ஒரு கொப்பரையை ஏத்தனுவா, விறகு போட்டு நல்லா கொளுத்து, தண்ணிய ஊத்து, அதுல இத அப்படியே கண்டம் கண்டமா அப்படியே இறக்கு, கொதிக்க வெயி. அந்த தண்ணி, கொதிக்கிற தண்ணி எப்படி வரணும்? கொப்பளிச்சுன்னு பொங்கி மேல வரணும், பொங்கி மேல வரணும்.
என்னத்தான் சொல்ல வர்றாரு ஆண்டவர்? என்னத்தான் சொல்ல வர்றாரு? கடைசியா அது பொங்கி 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 வழியுதேன்னு பாட்டு இல்ல, பொங்கி 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 அது இல்லாத போயிடணும். எது? சூப்பு. சூப்பு ஆவியா போயிடணும். அப்போதான் எலும்புக்கு என்ன ஆகும்? அந்த கறி தீஞ்சு, நரம்பு தீஞ்சு, எலும்பு தீஞ்சு, வெறும் எலும்பு கறிக்கட்டையா மாறிடணும். அத பாத்தியானா அப்படித்தான் நான் உன்னை நடத்துவேன்னு சொல்றேன். என்னத்துக்கு ஆண்டவரே இந்த உதாரணம்? அதுவும் காலையில நாங்க பாதி பேர் கறி சாப்பிடாதவங்க உட்கார்ந்துக்கிறோம். பாயா வைக்கிறத பத்தி சொல்லிட்டு, கொப்பரை எண்ணப்பட்ட ரத்தம் சிந்துகிற இந்த பட்டணத்துக்கு, இந்த தேசத்துக்கு ஐயோ, இந்த நகரத்துக்கு ஐயோ. நீதியை சரி கட்டுவதற்காக கோபம் மூழும்படி நான் அவள் இரத்தத்தை மறைக்காமல் கண்மலையின் மேல் வைத்தேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ, நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன். திரளான விறகுகளை கூட்டி தீயை மூட்டு, இறைச்சியை முருக வேகுவித்து சம்பாரங்களை இடு, எலும்புகளை எரித்து போடு. பின்பு கொப்பரை காய்ந்து அதன் களிம்பு வெந்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அதை வெறுமையாகிய தழலிலே வை. சூப்பெல்லாம் ஆவரியா போயிடணும், எல்லாம் தீஞ்சிடணும், கொப்பரை தீஞ்சிடணும், அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் தீஞ்சிடணும், வெறுமையா அதை வை அப்படின்னு. இப்படி நான் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பரவாயில்ல. அடுத்து ஒண்ணு சொல்றாரு. சட்டனா திடீர்னு கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இது நிறைவேறும். 14ஆம் வசனத்திலே நான் இதை செய்வேன், நான் பின் வாங்குவதும் தப்ப விடுவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, உன் வழிகளுக்கும் உன் செய்கைகளுக்கும் தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 14 வசனத்துல இந்த பிராக்டிக்கல் லெசன், ஆட்ட சந்து சந்தா வெட்டி கணுக்கா வெட்டி வேக வைக்கிற இந்த பிராக்டிக்கல் லெசன் இதை எடுத்து முடிச்சதும் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில ஒரு துக்கமான சம்பவம். அதை 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை, மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. காலையில சொல்றாரு, காலை ஜபத்துல சொல்றாரு. யாரை பார்த்து? எசேக்கியேலை பார்த்து. உன் கண்ணுக்கு விருப்பமான உன் மனைவியை நான் எடுத்துக்கொள்வேன். நீ அவள் நிமித்தமா அழக்கூடாது, புலம்பக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, சாதுக்கணும். அன்று மாலையிலேயே அவனுடைய மனைவி எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். தீர்க்கதரிசியினுடைய மனைவி அன்று மாலையிலே செத்து போகிறாள். அன்று இரவில இவன் கண்ணீர் விடவில்லை, துக்கப்படவில்லை, அழவில்லை, புலம்பவில்லை. அவளுடைய சரீரத்தை பார்த்து பெருமூச்சு விட்டுனுகிறான். இஸ்ரவேல் புத்திரரெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு, என்ன செய்கிறீர் நீர், ஏன் இப்படி செய்கிறீர் என்று கேட்கிறார். அதுக்கு அவன் சொல்றான், இன்னைக்கு நான் செய்யறேன், நாளைக்கு நீங்களும் இப்படிதான் செய்வீங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிகளுக்காக புலம்ப உங்களுக்கு நேரம் இருக்காது. உங்களால புலம்ப முடியாது. புலம்புகிறவர்களின் அப்பத்தை புசிக்க முடியாது. இழவு கொண்டாட முடியாது. துக்கம் கொண்டாட முடியாது. நீங்களும் அப்படித்தான் கஷ்டப்படுவீர்கள். விட்டு வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகள்
எருசலேமில இப்படித்தான் இருக்கிறார்கள். இப்ப சமீபமா இஸ்ரவேலுடைய நடந்து கொண்டிருக்கிற யுத்தம், நேத்து கூட ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட வசனங்களை ஒப்பிட்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை குறித்து சொல்லுகிறார். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம் எல்லாம் சேர்ந்து. அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு என்னவா இருப்பான்? இன்னைக்கு அவனுக்கு என்ன நடந்துச்சோ அது நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஒருமித்து நடக்கும். அவன் செய்தபடி எல்லாரும் செய்வீர்கள். இப்படி வரும் பொழுது, எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சம்பவிக்கும் பொழுது, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். இப்போ ஒரு தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலுடைய நிலைமையை பார்க்கலாம். அவனுடைய நிலைமை என்ன? 4 வயசு 5 வயசு இருக்கும் பொழுது எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன். அவனுக்கு 30 வயது இருக்கும் பொழுது கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப அவனுக்கு 39 வயசு. ஒரு 80 வயசு ஆயிட்ட பிறகு அவனுடைய மனைவி மரிக்கும் தருவாயில இருக்கும் பொழுது ஒருவேளை எடுத்துக்கொண்டால் நியாயம். இவனுக்கு 39 வயசுனா அந்த அம்மாக்கு ஒரு 35 வயசு இருக்கும், இல்ல ஒரு 30 வயசு இருக்கும். 35 வயசை வச்சுக்கலாமே. அந்த வயது மனைவியை ஒரே நாளில் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அதுக்காக அவன் துக்கம் கொண்டாடக்கூடாது, தாடியை சரிக்க கூடாது, மொட்டை அடிக்க கூடாது. அதாவது வழக்கமா துக்கம் கொண்டாடுகிற எந்த வேலையையும் செய்யக்கூடாது. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்பேற்பட்ட தியாகங்களை பண்ணி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளம். கொஞ்சம் இடுப்பு நோவு வந்துட்டதும், ஆண்டவரே நிக்கிறியா இல்லையா? இல்ல நான் இடுப்பு நோவு உனக்கு தெரியலையா? அவர் சொல்றாரு, குத்துதே நான் தான், ரொம்ப ஆட்டின, கொஞ்சம் ஸ்டிப் ஆயிருன்னு என்ன குத்துட்டு இருக்கிறேன். அவரு மட்டும் ஜபத்துக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொன்னா ஜெபம் பண்ணவே யாரும் வரமாட்டீங்க. ஆண்டவரே இடுப்பு நோவு ஆட்டாதன்றார் மேல இருந்து. ரொம்ப வேணா, கொஞ்சம் அடங்கின்னு போன்றார். இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த தீர்க்கதரிசியினுடைய முன் உதாரணத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தியாகத்தை, இழப்பை சந்திக்க நாம முடியுமா? என்ன கேட்டா முடியாது, முடியாது. இப்படிப்பட்ட இழப்பை நாம சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்படி நடந்திருக்கிறது என்பதை படித்து அறிந்து நாம் நம்முடைய வழிகளை என்ன பண்ணிக்கணும்? சரி பண்ணிக்கணும். அதுதான் நோக்கம். அதுதான் இந்த 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 பாடத்தை, இந்த புத்தகத்தை படிக்கிறதின் நோக்கமே. இப்படி நடந்திருக்கிறது, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி நடந்திருக்கிறது. இதற்கு காரணம் இதுதான். அந்த காரணத்தை நம்முடைய வாழ்க்கையில விட்டு விலக்கி விட்டால் இது நமக்கு சம்பவிக்காது, நமக்கு இது நடக்காது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த எசேக்கியேலை உங்களுக்கு அடையாளமாய் வைக்கிறேன். ஆனா அது நல்ல அடையாளமான்னு கேட்டா இல்ல. துக்கத்துக்கான அடையாளம், வேதனைக்கான அடையாளம், கண்ணீருக்கான அடையாளம், உபத்திரவத்துக்கான அடையாளம். தீர்க்கதரிசின்னு சொன்னா கால் வச்சதும் யோர்தான் 2 பிரியணும், ஒருத்த ஆளா யோர்தான்ல நடக்கணும், ஒருவேளை வேலைக்காரன் ஒருத்தன் கூட வரணும். மழை வராதுன்னு கை நீட்டினான்னா மழை வராது 3.5 வருஷம். அதுலயும் சொல்றப்போ என்னுடைய வார்த்தையின்படி அன்றி, திரும்பி மழை வரணும்னா நான் சொன்னதான்.
வானத்தை கட்டி போட்டுடணும். தீர்க்கதரிசின்னு நம்ம விரும்புறது. நெக்ஸ்ட் ராஜா முன்னால போய் உன் ரதத்தை பூட்டின்னு ஓடு, மழை வருதுன்னு சொல்லணும். அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ளெல்லாம் மழை வந்துடணும் 3.5 வருஷம் கழிச்சு. ஒரு விதவை வீட்டுல போயிட்டு பாத்திரத்துல எண்ணெயை ஊத்துன்னு சொல்லணும். எண்ணெய் பாத்திரத்தை வாங்கி வாங்கி ஊத்தினே இருப்பா. இன்னும் பாத்திரம் இல்லைன்னு உடனே எண்ணெய் நின்று போயிடணும். இன்னொரு விதவை வீட்டுக்கு போகணும், பஞ்ச காலம் தீர்ற வரையில அப்பமும் எண்ணெயும் குறையாமல் இருக்கணும். இப்படி அற்புதங்கள் தான் நடக்கணும் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில. வானத்திலிருந்து அக்கினிய வர வைக்கணும், பலிபீடத்தை சுட்டெரிக்கணும். இப்படிப்பட்ட வல்லமையான தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும். இது அநேகருடைய வாஞ்சை. அதுவும் தீர்க்கதரிசி தான். இதோ எசேக்கியேலும் தீர்க்கதரிசி தான். அதையும் விரும்புற நீ இதையும் ஏத்துக்கணும். தயாரா? அதனால தான் சொல்றேன், யாருன்னா சொல்லாதீங்க, அந்த வேலைக்கே போவாதீங்க. அது ரொம்ப ஆபத்தானது. உன் மனதுக்கு தோன்றதுன்னெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியின் நாமத்தினால பெயரால பொய் பேசக்கூடாது. பரிசுத்த ஆவியின் பெயரால பொய் பேசக்கூடாது. நீ மாமலா வாய் திறந்தா நீ யாரு? உன் வாய் திறந்தாவே என்ன வரும்? பொய் தான் வரும். இருந்துன்னு போ. அத்தை எத்தனை வந்து உன் குணத்தை எத்தனை வந்து பைபிளோட அட்டாச் பண்ணி, ஆவியானவரோட அட்டாச் பண்ணி பேசாத. தீர்க்கதரிசிகள் எல்லாம் மிகப்பெரிய தியாகத்தை பண்ணினவர்கள், மிகப்பெரிய தியாகத்தை பண்ணினவர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எல்லாம் சான்ஸே இல்லை. அவங்க மாதிரி எல்லாம் நம்மால வாழ முடியாது. இவனை மாதிரி எல்லாம் வாழ முடியாது. ஆண்டவர் சொல்றபடி எல்லாம் செஞ்சு இன்னும் இருக்குது. 24 அதிகாரம் இப்பதான் பேர் பாதிக்கு வந்துக்கிறோம். 24 அதிகாரத்துக்கு வந்துக்கிறோம். இன்னும் 24 அதிகாரம் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரு விஷயம். அது என்னன்னா, கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். God is purging his people. கர்த்தர் தமது ஜனத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் களிம்பு நீங்கும்படியாய் செய்து கொண்டிருக்கிறார். நேத்து முந்தா நேத்து பார்த்தேன்ல, இரும்பு, தகரம், பித்தளை இது எல்லாத்தையும் ஒலையில போட்டு உருக்கு என்ன நீங்கட்டும், களிம்பு நீங்கட்டும், அதுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நீங்கட்டும். இன்னைக்கு பாருங்க, ஆட்டை பிடிச்சி சந்து சந்தா வெட்டி அதை வேகவை, அதுல இருக்கிற களிம்புகள் எல்லாம் நீங்கட்டும். கடைசி வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? விக்கிரக ஆராதனைய உங்களை விட்டு நீங்க எடுக்கலன்னா உங்கள் குமாரர்கள், உங்கள் குமார்த்திகள், உங்கள் கணவன், உங்கள் மனைவி ஒரே நாளில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்பொழுது துக்கிக்கிற நிலைமை உங்களுக்கு வரும். உங்கள் அலங்காரங்களை விட்டுவிட்டு, உங்களுடைய மகிழ்ச்சியை விட்டுவிட்டு, உங்கள் கண்களின் விருப்பங்களை விட்டுவிட்டு, உங்களுடைய ஆத்தும வாஞ்சைகளை விட்டுவிட்டு துக்கித்திருக்கிற ஒரு நிலைமை வரும். அந்த நாளிலே உன் வாய் திறக்கப்பட்டு தப்பி வந்தவனோட இப்படி ஆயிடுச்சு, உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம், உங்க மனைவிக்கு, உங்க கணவருக்கெல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு செய்தி சொல்ல வந்தான் பாரு, தப்பி வந்தவனோட பேசுவாய், இனி மௌனமாய் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில நடக்காம பார்த்துக்கங்க. அந்த விக்கிரகத்தை என் வாழ்க்கையில நான் வைக்க மாட்டேன். இது என் வாழ்க்கையில நடக்கக்கூடாது. இதுக்கு காரணமான இந்த பெரிய துக்கத்துக்கு, பெரிய வேதனைக்கு,
மகா கஷ்டிக்கு, மகா கண்ணீருக்கு காரணமான இந்த விக்கிரகத்தை, நரகலான விக்கிரகங்களை என் வாழ்க்கையிலிருந்து, என் குடும்பத்திலிருந்து, என் சபையிலிருந்து நான் அகற்றி போடுகிறேன். இவைகளை நான் ஒரு பொருட்டாக எண்ண மாட்டேன். மெய் தெய்வமாகிய உம்மையே ஆராதிப்பேன்னு சொன்னா, இதுல சொல்லப்பட்ட ஒன்றும், கடந்த 24 அதிகாரத்துல சொல்லப்பட்ட தீமையான ஒன்றும் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நடக்க போறது இல்லை. அல்லேலூயா. தப்பித்துக் கொள்ள ஒரே வழி என்ன? அந்த விக்கிரகங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணணும்? அகற்றி போட வேண்டும். அல்லேலூயா. யார் என்னன்னா சொல்லட்டும், கூட இருக்கிறவங்க, கூட வேலை செய்யறவங்க, பழகினவங்க, அக்கம் பக்கம் அயலகத்தார், இது வந்துட்டா இங்க போனோம், இது வந்துட்டா இது நேர்ந்துக்கணும், இது வந்துட்டா இது பண்ணும், யாருக்கும் தெரியாத போய் பண்ணிடு, இல்லைன்னா நீ வராத, கொடு உனக்கு பதில் நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த உலகத்துல அந்தகார சக்திகளுக்கே அவ்வளோ வல்லமை இருக்கணும், ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு. அப்போ நம்ம நம்ப வேண்டியது இந்த குட்டி பிசாசையா, இந்த குட்டி சாத்தானையா, இந்த மந்திரத்தையா, இந்த சாஸ்திரத்தையா, இது எல்லாத்தையும் பூன்னு ஊதி போடுகிற வல்லமை படைத்த தேவனையா? இப்ப நம்முடைய நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருக்கணும்? அவர் மேல. அவர் என்னை கைவிட மாட்டார். என் வாழ்க்கையில செத்தாலும் இன்னொரு முறை இந்த விக்கிரகத்தை திரும்பி கூட நான் பார்க்க மாட்டேன் என்று நம்முடைய வாழ்க்கையில இருந்து அதை விலக்கிட்டா, இந்த 24 அதிகாரத்துல சொல்லப்பட்ட தீமையான ஒன்றும் உன் மீதும் என் மீதும் வந்து பலிக்காது. அல்லேலூயா. அப்படியானால் இந்த 24 அதிகாரத்துல சொல்லப்பட்ட நலமானதை, நன்மையானதை மட்டும் கர்த்தர் நமக்கு தரட்டும். தீமையை நம்மை விட்டு, நம்முடைய குடும்பங்களை விட்டு விலக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒரே ஒரு அறிவிப்பு இருக்கிறது.